ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் குறிப்பாக தெய்வ ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த கேள்விக்கு யோசுவாவினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்பதை தியானிப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, வசனங்களை தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்குள்ளாக வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. யாருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், யாருக்கு தேவனுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது இங்கே யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆம், காலேபுக்கு எபிரோன் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன? வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். ஆங்கிலத்திலே இந்த வார்த்தைக்கு என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஹோல் ஹார்ட்டட்லி ஃபாலோடு, முழுமையான இருதயத்தோடு கர்த்தரை இந்த காலேப் பின்பற்றினார். அதனால்தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் காலேபுக்கு கிடைத்தது. 13வது வசனத்தை நாம் வாசித்து போனால், அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆம், எபிரோன் என்கின்ற ஒரு பகுதி கானான் தேசத்திலே, அந்த எபிரோன் பகுதியை மிகவும் செழிப்பான பகுதி, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலக பிரகாரமாக நாம் ஒரு இடத்திலே வீடு கட்ட வேண்டும் அல்லது நாம் வாசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த பகுதி நல்ல நீரோட்டம் நிறைந்த பகுதியா, செழிப்பான பகுதியா, எல்லா சௌகரியங்களும் இருக்கின்ற பகுதியா, எல்லாவற்றையும் பார்த்துதான் நாம் ஒரு நிலமோ அல்லது வீடோ வாங்குகிறோம். இங்கே காலேபுக்கு யோசுவா அந்த கானான் தேசத்திலே எபிரோன் என்கின்ற அந்த பகுதியை அந்த காலேபினுடைய வம்சத்தினர் வாழும்படியாக கொடுக்கிறார். அந்த பகுதி அது எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால், மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். பாருங்க, அரணிப்பான ஒரு பட்டணம். அது மட்டுமல்ல, மலை பட்டணம், செழிப்பான ஒரு பட்டணம். அந்த பட்டணம் எபிரோன். அதான் அங்கே காலேப்
யோசுவாவினிடத்தில் கேட்கிறார். அந்த பட்டணம் காலேபுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு நன்மை இந்த காலேபுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏன்? அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியினாலே. Caleb followed the Lord God wholeheartedly. மிகவும் உத்தமமாக முழுமையான இருதயத்தோடு இந்த காலேப் ஆண்டவரை பின்பற்றுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உத்தமமாய் பின்பற்றுவது என்பது 3 காரியங்களிலே அடங்கி இருக்கிறது. முதலாவது, உத்தமமாய் பின்பற்றுவது என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது நம்பிக்கை வைப்பது. அதுதான் உத்தமமாய் பின்பற்றுகின்ற ஒரு காரியம். என்னாகமம் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அதே போல 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே என்னாகமம் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். அந்த 24வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, நான் வாசிக்கிறேன். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆம், ஆண்டவர் இந்த காலேபை குறித்து சொல்லுகிற காரியம் அதுதான். என்ன சொல்லுகிறார்? காலேபின் சந்ததியார் சுதந்தரித்து கொள்ளுவார்கள். காரணம், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலே. ஏன் அவர் உத்தமமாய் பின்பற்றுகிறார்? தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது. என்னாகமம் 13வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அந்த தேசத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வார். கடைசி 3 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டு, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் அங்கே இந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். மிகவும் பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே ராட்சத பிரவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். எல்லாரும் அந்த தேசம் நல்ல தேசம் தான், ஆனால் அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா, வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் இருந்தோம், அதனால் அந்த தேசத்துலலாம் நம்ம வசிக்க முடியாது அப்படின்னு துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். பாருங்க, தேவன் மீது இந்த காலேபுக்கு இருந்த நம்பிக்கை. அதனால தான் ரொம்ப சொல்கிறேன், எளிதாக சொல்கிறார், ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை அந்த காலேப் வைத்து உத்தமமாய் கர்த்தருக்கு பின் சென்றார். அப்படியானால் உத்தமமாய் பின் செல்வது என்பது தேவன் மீது அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது நம்பிக்கை வைப்பது. 2வது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், ஒபேயிங் காட்ஸ் கமெண்ட்ஸ். இந்த காலேபினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம்
நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், என்னாகமும் 13:30 நாம் இப்போ வாசித்தோம். மோசேக்கு முன்பாக. அப்போது கடவுள் சொன்னதை நம்பி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு சுதந்திர தேசமாக கொடுத்திருக்கிறார். அதனால் அப்படி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேபினுடைய வாழ்க்கையை 13வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போகின்ற பலரும் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்த ஒரு காரணத்தினால இந்த காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியமுள்ள மனிதனாக இந்த காலேப் இருந்தான். எல்லாரும் துர்ச்செய்தியை பரம்பிச்சாங்க, அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு தைரியம், ஒரு கரேஜ் இந்த காலேப்கிட்ட இருந்தது. ஈஸியாக ஜெயிச்சிடலாம், எளிதாக நாம் ஜெயித்து விடலாம், அப்படிப்பட்ட ஒரு கரேஜ். அதனால தான் உத்தமமாய் இந்த காலேப் தேவனை பின்பற்ற முடிந்தது என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த காலேப்கிட்ட இருந்த ஒரு மிக சிறந்த ஒரு பண்பு என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு நேர்மறையான ஒரு தன்மை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடு என்று சொல்லுவார்கள். நேர்மறையான தன்மை பார்த்தாச்சுன்னா எல்லாரும் ராட்சதர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க, கடினம்தான். அப்போது எல்லோரும் அந்த மனிதர்களை பார்க்கிறார்கள், மனிதர்களுடைய உருவங்களை பார்க்கிறார்கள். ஆனால் காலேபு அந்த மனிதர்களை விட எனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவர், அந்த தேவன், அவர் மிக பெரியவர். அதனால் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். காரணம், இந்த மனிதர்கள் அவர்கள் உருவத்தில் பெருசாக இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் பெரியவர் என்கின்ற அந்த ஒரு பாசிட்டிவான நேர்மறையான ஒரு சிந்தனை இந்த காலேபுக்கு இருந்ததுனால தான் எல்லாரும் வந்து நெகட்டிவாக பேசும்போது, இல்லை அந்த தேசத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது இந்த காலேபு சொன்னார், எளிதாக ஜெயித்து விடலாம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்த காரணத்தால் தான் கர்த்தரை அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னாச்சுன்னா உத்தமமாய் பின்பற்றுகிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. தான் விரும்புகின்ற அந்த எபிரோன் தேசத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த காலேபுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியினாலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே, இந்த நிலம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த வீடு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த கல்வி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமேன்னு சொல்லி பல நல்லா இருக்குமே கலை நம்முடைய வாழ்க்கையில் வச்சிட்ருக்கிறோம். நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நினச்சிட்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபிக்கவும் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நன்மை எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம். பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மை நமக்கு கிடைக்கிறதில்ல. காலேப் அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை, இந்த தேசம், இந்த பகுதி எனக்கு வேணும், அரணிப்பான பட்டணம் அது, அந்த பட்டணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே அவர் எதை கேட்டாரோ அது கிடைத்தது. வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது, அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அங்கே என்னாகமும் யோசுவா 14வது அதிகாரம்
14வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோமே, அந்த யோசுவா 14:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. 12வது வசனத்தில் தான் அந்த காலேப் யோசுவாவிடத்தில் கேட்கிறார், கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இந்த மலைநாடு எனக்கு வேணும், எனக்கு இந்த நிலம் வேணும், எனக்கு இந்த வேலை வேணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும். பலர் சொல்லலாம், எனக்கு இப்படிப்பட்ட மனைவி வேணும், எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வேணும். பல எதிர்பார்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். இந்த எதிர்பார்ப்புகள் காலேபுக்கு நிறைவேறினது போல நிறைவேற வேண்டுமானால் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் பின்பற்ற வேண்டுமானால் முழு நம்பிக்கையோடு, கீழ்ப்படிதலோடு, ஆண்டவராகிய தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கின்ற நேர்மறையான சிந்தனையோடு கூட. அநேகர் எதிர்மறையான கருத்துக்களை பரப்பினார்கள். ஆனால் இந்த காலேப் நேர்மறையான ஒரு கருத்தை சொன்னார். சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாச்சுன்னா, கடவுளை குறித்து, தேவனை குறித்து நாம் சொல்லுகின்ற காரியங்கள் என்ன? ஐயோ, கடவுளுக்கு கண் இல்லையே, கடவுளுக்கு காது இல்லையே, நான் படுகிற கஷ்டங்களை பார்ப்பதில்லையே, நான் ஜெபிக்கின்ற ஜெபங்களை கேட்பதில்லையே. நேர்மறையான சிந்தை இல்லாமல் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, நம்பிக்கை வைத்து, ஆண்டவருடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளுவதற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிந்து, நேர்மறையான சிந்தனையோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழுவோமானால் காலேபுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கும் தருவார். பல நேரங்களிலே எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கவில்லையே என்று ஏமாற்றத்தோடு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் மிகுந்த மன உளைச்சலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதிர்பார்க்கிற நன்மையை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் காலேபை போல உத்தமமாய் கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டும், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அப்படி உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவதற்கு அவருடைய வார்த்தையின் மீது, அவருடைய வாக்குத்தத்தங்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற ஒரு நேர்மறையான சிந்தனை, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஐயோ, நான் நினைக்கிற நன்மை எனக்கு கிடைக்கலையே, எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு வந்து சேரலையே. கலக்கத்தோடு, புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், யார் என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் காலேபை போல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அன்பின் பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம். காலேபுக்கு அவன் விரும்பின நிலத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். காலேபுக்கு நன்மையை செய்தீர். அவன் எதிர்பார்த்த அந்த நிலப்பகுதியையே அந்த காலேபுக்கும் அவன் சந்ததிக்கும் நீர் சுதந்திரமாக கொடுத்தீர். காரணம், காலேப் உம்மை உத்தமமாய் பின்பற்றினார். இந்த காலேபினுடைய அந்த வரலாற்றிலிருந்து
இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உம்மை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற, நாங்கள் விரும்புகின்ற நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உம்மை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். காலை உம்முடைய வார்த்தைகளுக்கு, வாக்கு தத்தங்களுக்கு உன் செவி கொடுத்தது மாத்திரமல்ல, அவற்றை நம்பினான், முழுமையாக நம்பிக்கை வைத்தான். அதே போல உம்முடைய வாக்கு தத்தங்கள் மேல் முழுமையாக நாங்கள் நம்பிக்கை வைக்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலே எங்களுடைய முழு நம்பிக்கையும் வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அதே போல நம்பிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் உம்முடைய வார்த்தைகளுக்கு காலேப் செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். அதே போல உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்காத சூழ்நிலைகளும், உலகமே எங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் என்கின்ற ஒரு நேர்மறையான சிந்தையோடு இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காலேபை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிப்பீராக. உம்மை உத்தமமாய் பின்பற்றி உம்முடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலிருந்து உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தையின் மீது ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடை ஆண்டவரை உருவாக்கி கொள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் நன்மையால் நிறைத்து சந்ததி சந்ததியாக காலேபை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி நீ செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோம். காலேபை போல வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆசீர்வாதமான காரியங்களை தேவனுடைய கரத்திலே பெற்றுக்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.